திமுக மிகுந்த கவனமாக தான் இதுல காய்களை நகர்த்துறாங்க. நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி திமுக. திமுக தலைவர்கள், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முனைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறதோ என்ற கவலை எங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க. கவலையோட தான் அதை பதிவு பண்றாங்க. அதிமுக ஒரு திராவிட கட்சி, அது அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையும் கவலையும் திமுகவிற்கும் இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, விசிகாவிற்கு இருக்கிறது, மதிமுகவுக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது. ஆனா அதிமுகவுக்கு இருக்குதாங்கிறதா இப்ப கேள்வி. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கிறது, கீழே இருக்கிற தொண்டனுக்கு இருக்கு. ஆனால் தலைமைக்கு இருக்குதானா இல்ல. அப்ப அதான் அவர்களுக்கு சொல்றாரே தோழர், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு இபிஎஸ். ஆமா, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா நீங்க கூவத்தூர்ல இருந்து எகிரி குதிச்சு ஓடி வந்திருக்கணும். என்னை விடுங்க, என்னை கட்டி போடாதீங்க, நான் தன்மானத்தை இழந்து கூவத்தூர்ல இருந்து அப்படி உங்க காலில் விழுந்து எனக்கு முதலமைச்சர் பதவி தேவையா, நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன், நான் எப்படியா எகிரி குதிச்சாவது ஓடுறேன்னு ஓடி வந்திருக்கணும்ல வெளியில. இல்ல, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னா 4 ஆண்டுகளில் பாஜக தயவோடுதான் இந்த ஆட்சி நிலை பெற்றது, அந்த நன்றி கடனுக்காகத்தான் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறோம் என்று சொன்னீர்களே, அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் கூட்டணி மட்டுமா வைத்தீர்கள்? நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தீர்கள், சிஏஏ சட்டத்தை ஆதரித்தீர்கள், வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்தீர்கள், எல்லா தீங்கையும் நீங்கள் ஆதரித்தீர்கள். ஆட்சி அதிகாரம் முக்கியம் அல்ல, தன்மானம் தான் முக்கியம். அன்னைக்கே சண்டை போட்டுருக்கல பாஜகவோட, ஆட்சி போனா போது, கட்சி போனா போது, பாத்துக்கலாம் சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லல? அப்ப அவரை பொறுத்தளவுல அவர் ஏற்கனவே ஈட்டிய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வது, கட்சியை காப்பாற்றிக் கொள்வது, சிறைக்கு செல்லாமல் தப்பித்துக் கொள்வது, இது போன்ற பல கொள்வது இருக்கு. அதுல அதற்காக அவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு அதை செய்யறாரு. பட் எவ்வளவுதான் நீங்க போய் திமுக போய் அதிமுக திமுக கவலைப்படலாம், கரிசனப்படலாம், ஏன்பா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். திமுக போய் காப்பாத்த எப்படி அது சாத்தியம் இல்லாத ஒன்று இல்ல. நீங்க சரியா நீச்சல் இந்த இது என்ன சொல்றது, சில தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் காப்பாத்த போனோம்னா அவன் நம்மளும் முடிச்சு உள்ள எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்க திமுக கரிசனப்படுகிறது, கவலைப்படுகிறது, அதிமுக ஒரு இயக்கம் அழிந்து விடக்கூடாதுங்கிற கவலை அவங்களுக்கும் இருக்குது. பட் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கணுமே, அது இல்லாதனாலதான் இவ்வளவு சிக்கலும்.